உறவுகளுக்கு வணக்கம். சவுதி அரேபியா தமாமிலிருந்து உங்கள் ஐயப்பன். உறவுகளே அனைவருக்கும் இனிய ரமலான் திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரமலான், இன்றைக்கி வந்து லீவெல்லாம் கிடையாது எங்களுக்கு. சவுதி அரேபியாவில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் லீவ் கொடுப்பாங்க. ஹவுஸ் டிரைவருக்கெல்லாம் லீவ் கிடையாது. இன்றைக்கி வந்து டெசர்ட்டுக்கு வந்திருக்கோம், ஒரு ஜாமான் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். சவுதி அரேபியாவில் ஒட்டகம் வைக்கிறவங்கலாம் தங்குற ஒரு ரூமை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஹவுஸ் டிரைவர்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் லீவ் கொடுப்பாங்க. 99% லீவு கிடையாது. 1% நபருக்கு மட்டும்தான் லீவ் கொடுப்பாங்க. மேபி எங்களுக்கெல்லாம் லீவ் கிடையாது, வேலைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க, இங்கே ஒட்டகம் வைக்கிறவங்களும் இந்த மஜ்ராவில் வேலை பார்க்குற ஒரு ஹிந்திக்காரங்களும் இருக்காங்க. அவங்களோட ரூமை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது மெயின் ரோட்லேருந்து உள்ளார ஒரு 80 கிலோமீட்டர் வந்திருக்கோம் டெசர்ட் உள்ளார. இது உள்ளார தங்கியிருக்கவங்களுக்கு ரூம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். வாங்க. சுற்றி பாலைவனம் தான், சின்ன சின்னதாக புல் மாரி முளைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஒட்டகம் சாப்பிடும். இதுதான் அந்த ரூம். அதாவது மேனுவலாக ஒரு வண்டி மாரி இருக்கும். இது உள்ளார 2 ரூம் இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரண்ட்டெல்லாம் கிடையாது, ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணால் தான் கரண்ட்டு. ஆனால் ஏசியெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளார போய் பார்ப்போம். இது ஒரு ரூமு. இங்கே ஒரு நம்ம ஆள் தங்கியிருக்காங்க, இந்தியன் ஆள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 3 பேர் தங்கியிருக்காங்க. நாங்கள் உள்ளார போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான் ஒரு ரூமு, பெட்டு. ஓ, இங்கே 3 பேர் தங்கியிருக்காங்களோ? சரி மக்கள், இங்கே 3 பேர் தங்கியிருக்காங்க போல். 3 பெட் இருக்குது, ஏசி இருக்குது. வாங்க பக்கத்து ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒட்டகப்பால் கறக்கிறதுக்காக நம்ம ஊரில் எப்படி பால் வாலி இருக்குமோ அதுமாரி தான் இதுவும். பக்கத்தில் வந்து ரூம் கிடையாது ஒருவேளை, இது கிச்சன், சமைச்சு சாப்பிட்ற இடம். அங்கே தான் 3 பேருமே ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. உறவுகளே, சவுதி அரேபியாவில் வந்து குளிர்காலம் முடிஞ்சு இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டு ரொம்ப கடுமையாக இருக்கும் வெயில். இவங்களுக்கு குடிநீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே டேங்க் இருக்குது. அதில் தான் அப்பப்போ வந்து வாட்டர் டேங்கில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணிட்டு போவாங்க. கேஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சு போய்ட்டு இப்போ நாங்கள் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். அப்படியே வெயில் இப்போ கண்ணை கூசுது. ஒட்டகம்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது தூரத்தில். உறவுகளே, பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். ஒட்டகம் ஆடு மேய்க்கிறவங்களுக்கு கொடுத்துருக்க ரூமு. எல்லா இடங்கள்லையும் இதுமாரி ரூம் கொடுப்பாங்களான்னா கிடையாது. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த தார்பாடு தான் மாரி துணியில் இருக்கும், அதை அடைச்சி வச்ச மாரி தான் ரூம் கொடுப்பாங்க. சில இடங்களில் இதுமாரி வண்டியை வந்து ரூம் மாரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்கும். சில இடங்களில் இன்னும் மோசமாக இருக்கும், ஆடு ஜீவிதம் படத்தை பார்க்குற மாதிரிலாம். பட் நம்ம இடத்துல பரவாயில்ல, நல்ல ரூமாக தான் கொடுத்துருக்காங்க. தண்ணி வசதியும் இருக்குது, கிச்சன் வசதியும் இருக்குது, பாத்ரூமும் இருக்குது. அதுக்குள்ளார ஒரு பாத்ரூம் இருக்குது, நம்ம அதை காட்டலாம் அந்த வீடியோவில். தண்ணி வந்து கம்பெனிலேருந்து வந்து ஃபில் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு நம்ம என்ன சொல்லுங்கள். அப்புறம் அந்த பாலைவனத்தில் நம்ம கொஞ்சம் தூரம் வரும்போது நம்ம கூட வந்தவங்க ப்ரேயருக்காக போயிருக்காங்க. இந்த பள்ளிவாசல் வந்து பார்த்திங்கன்னா பழங்கால முறையில் இருக்குது, மண்ணில் செஞ்சுருக்காங்க. வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் மண் கட்டு உறவுகளே. இது வந்து பாத்ரூமு, ப்ரேயர் போகிறதுக்கு முன்னாடி போவாங்க. இந்த கட்டெலாம் பாருங்கள், நம்ம ஊரில் மண் வீடு இருக்கும்ல அது மாரியே இருக்குது. இதோட முழு வடிவமைப்பு பாருங்கள் உறவுகளே. இது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூமு, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே மண்ணிலே கட்டியிருக்காங்க. புதுசு தான், ஆனால் பழங்காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க உறவுகளே. உறவுகளே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்துலேருந்து இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு. பாலைவனத்தில் ஆடு ஒட்டகம் மேய்க்கிறவங்களுக்கு வந்து இது மாதிரி தான் ரூம் கொடுப்பாங்க. ஸோ இதேமாரி தான் எல்லாேருக்கும் கொடுப்பாங்களான்னு கிடையாது.
வசதிகள் குறைவாகவும் இருக்கும் சில பேருக்கு. அது வந்து அவங்கவுங்களுக்கு அமைகிற முதலைகளை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. நிறைய உறவுகள் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, இது மாதிரி ஏன் வீடியோ ரெகுலராக போடுறதில்லன்னு. முன்னமாரி நம்ம டெய்லி ரொட்டீன் வீடியோலாம் வந்து எடுக்கிறது உறவுகளை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா முன்னமாரிலாம் கிடையாது. இப்போ நிறைய ரூல்ஸ்லாம் மாறிடுச்சிங்க. ஸோ நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா கேமராலாம் இருக்குது, ஜிபிஎஸ் எல்லாமே வசதிகளுமே இருக்குது. அதனால் நம்ம முன்னமாரி வந்து ஃபோனை எடுத்துகிட்டு காருக்குள்ளெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில் தான் நான் அதிகமாக இப்போ வீடியோ போடுறதில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கிற ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, நம்ம இங்கே இருக்கிற இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தொடர்ந்து என்னால் முடிஞ்ச வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.